லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேரக்டராக அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு காம்படிஷன். ஸோ இந்த காம்படிஷனுக்கு என்னோடய பிளான் என்ன அப்படின்னா, என் கிளாஸில் எல்லோரும் மொத்தமாக கூப்பிட்டு போய் ஒரு ஐவி ட்ரிப் மாதிரி இந்த காம்படிஷன் அட்டன் பண்ணி ஜெயிக்கலான்ட்டு ஒரு ஆசைனா பெரிய ஆசை. பட் என் நேரமாக என்னன்னு தெரியல, அன்றைக்கி நான் சோலோவாக தான் அந்த காம்படிஷனுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. சோலோவானா நான் மட்டும் போகல, அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் இருந்து எங்கள் காலேஜ்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க. பட் அவங்க யாருமே எனக்கு தெரியாது. ஸோ சோலோவாக ஒரு காம்படிஷனுக்கு ஜெயிக்க மாட்டோம் தெரிஞ்சும் கான்ஃபிடென்ட்டாக நான் அட்டன் பண்ணேன். எங்கள் ரீசன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் தெரியும், அதை பப்ளிக்காக வெளியே சொல்ல முடியாது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு காலத்தில் இருக்கவங்க யாராவது பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் யாருக்கும் புரியாத மாதிரி யாருக்கும் தெரியாத மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை புரியல. நான் ஏன் ஜெயிக்க மாட்டேன் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கி இருந்த சிச்சுவேஷன் அப்படி. அன்றைக்கி நான் ஜாயின் பண்ண காம்படிஷன் பார்த்தா ஃபோட்டோகிராஃபிக்கு டைமிங் பார்த்தா 12 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும் சம்திங் இருந்துச்சு. ஸோ அந்த டயத்துக்குள்ளே ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ணணும். ½ an hour டைமிங்கில் நான் ஃபோட்டோ எடுத்து சப்மிட் பண்ணிட்டேன். பிகாஸ் அன்றைக்கி ஃப்ரைடே ஜுமாத்துள்ள போகணும். அதே சமயத்தில் நான் ஃபாஸ்டிங் வர வச்சுருந்தேன். அதே சமயத்தில் எனக்கு வந்து ஃபீவர் வேறு. ஸோ என்னால் ரொம்ப நேரம் வெயிலில் நின்று ஃபோட்டோவும் எடுக்க முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ½ an hourல என்ன ஃபோட்டோ எடுக்கணுமோ அதை எடுத்து சப்மிட் பண்ணிட்டு கூகுள் மேப்பை பார்த்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா பள்ளியாசல் ரீச் ஆகிட்டேன். ஆஃப்டர் ப்ரேயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் நடக்கிற அதே காலேஜுக்கு ரிட்டன் ஆகிட்டேன். அந்த டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா டான்ஸு இது மாதிரி நிறைய காம்படிஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. செம்ம ஃபன்னாக தான் இருந்துச்சு. பட் என்னால் தான் என்ஜாய் பண்ண முடியல. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அந்த ஒர்க்கு நான் மொபைலில் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கரெக்டாக டைமிங் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆச்சு. 6 o'clock பார்த்திங்க அப்படின்னா சீஃப் கெஸ்ட்டோட என்ட்ரி. ஸ்டார்டிங்லேயே சொன்னோம்ல, அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு டேரக்டரை மீட் பண்ணிட்டு, டேரக்டர் மாரி செல்வராஜ் தான் இந்த காம்படிஷனோட சீஃப் கெஸ்ட். இந்த காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். கரெக்டாக மணி பார்த்தா கரெக்டாக 6 o'clock ஆச்சு. ஸோ 6 o'clock பார்த்தா டேரக்டர் மாரி செல்வராஜோட ஒரு ஸ்பீச் பார்த்தா ஒரு 50 minutes நடந்துச்சு. ஏதோ வகையில் நான் அவங்கள பாதிப்பு ஏற்படுத்திருக்கேன், அவங்களுக்கு அன்பை ஏற்படுத்திருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:26. இப்போ நோம்பு திறக்கிறதுக்கு பள்ளியாசல் போயிட்டு இருக்கோம். ப்ரைஸ் எல்லாம் முடிஞ்சு ஜாடி ப்ரைஸில் வாங்கலாம். ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், நான் ஜெயிக்க மாட்டேன் எனக்கு தெரியும். நான் ஜெயிக்கல அதே மாதிரி எனக்கு அதனால் எந்த வருத்தமும் இல்லை. 6:25 கிட்ட ஆச்சு. ஸோ 6:25 இஃப்தாருக்கு இன்னும் 5 minutes கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தா அகைன் அதே காலேஜ்லேருந்து கிளம்பி பள்ளியாசலுக்கு மதியானம் போன சேம் பள்ளியாசலுக்கு இஃப்தாருக்கு கிளம்பிட்டேன். ஸோ இஃப்தாரில் முடிச்சோன்னா 7:30 கரெக்டாக பஸ் ஏறி அகைன் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ரிட்டன் ஆகி என்னோடய பைக் எடுத்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டி vlogலாம் பார்க்கறதுக்கு அப்துல் டைம்ஸாக ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.